நான் இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்ளப்போது சங்கீதம் 129. சங்கீதம் 129ஆம் அதிகாரத்திலே இயேசுவை குறித்து கதைக்கப்படுகிறது. அதாவது ஒரு இயேசுவை குறித்ததான ஒரு நிழல். புதிய ஏற்பாட்டிலே அந்த நிழல் நிஜமாக மாறுகிறது. அதாவது அவருடைய மரணம், அவருடைய வேதனைகள், அவருடைய தழும்படிகள், அவர் பட்ட வேதனைகளை குறித்து அந்த இடத்துல கூறப்படுகிறது. அந்த இடத்துல கூறுவது போல அநேக தடைகளின் மத்தியிலே இயேசு ஜெயம் கொள்வார் என்பதை குறித்து சொல்லப்படுகிறது. நாங்களும் இன்று எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அநேக தடைகளுக்குள்ளாக போகிறோம், அநேக பிரச்சனைக்குள்ளாக போகிறோம். அந்த இடத்துல நாங்கள் காண்கிறோம், அந்த இயேசுவுக்கு வந்த தடைகள் இருந்தால் ஜெயம் கொண்டு உலகத்திற்கு மீட்பை கொடுத்தார். மேசியாவின் வருகை குறித்துதான் ஒரு முன்னறிவிப்பு. இன்று எங்களுடைய வாழ்க்கையிலும் அநேக பிரச்சனைகள், அநேக கஷ்டங்கள் எங்களுக்கு வருகிறது. அது யாரால் வருகிறது என்பதல்ல பிரச்சனை, அதிலிருந்து நாங்கள் ஜெயம் கொள்கிறோமா? எங்களுக்கு வருகிற பிரச்சனைகள், எங்களை துன்புறுத்துகிறவர்கள், அதில் ஒரு உதாரணம் கூறப்படுகிறது. அதாவது இந்த 129ஆம் அதிகாரத்தில் ஒரு உதாரணம் சொல்லப்படுகிறது. 3ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது போல எங்களுக்கு வருகிற எல்லா பிரச்சனையிலும் எங்களுக்கு ஜெயம் உண்டு. அதாவது ஒரு கூரையின் மேல் நாட்டப்படுகிற புல்லை போல் என்ற ஒரு உவமை அந்த இடத்துல இருக்கிறது, ஒரு உதாரணம். அதாவது ஒரு கூரையின் மேல் நாட்டப்படுகிற புல் எந்த பிரயோஜனமும் இல்லை அதிலிருந்து. அது அந்த இடத்திலேயே அப்படி பொசுங்கி அது வீணாய் போகிறது. அதே போல் எங்களுக்கு வருகிற பிரச்சனைகள் அதே போல் அது வரும், அது அப்படியே அது வீணாய் போய்விடும். ஆனால் நாங்கள் ஜெயம் கொள்கிறோமா எங்களுக்கு வருகிற பிரச்சனைகளிலிருந்து? இயேசு ஜெயித்தார். அவர் எங்களுக்கும் கூறுகிறார், ஜெயம் கொள்ளுங்கள், தேவன் எங்களோடு கூட இருக்கிறார். நாங்கள் ஏன் பயப்பட, எங்களுக்கு வருகிற பிரச்சனைகளிலே நாங்கள் ஏன் பயப்பட வேண்டும்? தேவன் எம்மோடு கூட இருந்து எங்களுக்கு ஜெயம் தருகிறார். அதனால் நாங்கள் அவரை இறுக பற்றி கொள்வோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.